ஹாய் வீப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சாரி, நான் ரொம்ப இந்த வீடியோ லேட்டா அப்லோட் பண்றேன்னு தெரியும். ஆனா இதுல ஏன் மிஸ்டேக் எதுவும் இல்ல. நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணல, ஊஜி பேக்கரி ஒரே ஒரு எபிசோடு தான் அப்லோட் பண்ணேன். அதுக்குள்ள அந்த யூடியூப் காரனுக்கு அது பிடிக்கல போல. உடனே சேனலுக்கே ஸ்ட்ரைக் கொடுத்துட்டோம். அதான் 7 days எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. அதுக்காகத்தான் இந்த வீடியோ லேட்டா அப்லோட் பண்றேன். இனிமே வர வீடியோல கரெக்டா டைமுக்கு அப்லோட் பண்றேன். அங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். லவ் அப்பான் a டைம் எபிசோட் 5. லாஸ்ட் எபிசோட் எங்க முடிஞ்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கிளா வந்து ஃபாபையும் அந்த வெர்னாலையும் மாத்தி மாத்தி பாக்குறான். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க அவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு. அதை கேட்டதுமே கிளாவுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. இப்ப எபிசோட் எங்க ஆரம்பிக்குதுன்னா, இங்க ஃபாபு அந்த வெர்னான்ற பொண்ணு கார்டன்ல ஒன்னா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஆனா ஃபாப் திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே வரான். அப்ப அந்த வெர்னா இருக்கால, அவ இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் அழகா இருக்குல்ல அப்படின்னு ஃபிளவர்ஸ பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஃபாபுடைய கவனம் ஃபுல்லா இவன் மேலதான் இருக்குது. கிளா வரானா அப்படின்னு திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருக்கான். அதே நேரம் கிளாவும் அந்த கார்டன்ல தான் ஒரு புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். கூட அவனுடைய சர்வெண்ட் சுவாவே வந்திருக்கான். ஐயோ சார், என்ன பண்றீங்க, அவங்க பாத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்றான். ஏன் சார் குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சுவாய் கேட்க, அதே நேரம் இங்க ஃபாபும் பின்னாடி திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருக்கான். அத வெர்னா நோட்டீஸ் பண்ணிடுறான். என்னாச்சு, யார பாத்துக்கிட்டே வரீங்க அப்படின்னு கேட்க, அப்ப அவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்து போயிட்டாங்க. அப்ப இந்த கிளா பின்னாடியே ஓடி போறான். ஆக்சுவலா இவன் கிளா கிடையாது, இவன் நக்கும் தான். ஆனா அந்த டிராமாக்காக இவனை கிளான்னு சொல்றான். இவன் பின்னாடி ஓடி போறான். அப்ப கரெக்டா அங்க ஒளியும் போது வெர்னா அவங்கள பாத்துடுறான். ஆனா சரியா பாக்கல, அது கிளான் வெர்னாக்கு தெரியல. யார் இது அப்படின்னு கேட்க, உடனே கிளாக் அது கேட்டுருது. பூனை மாதிரி நடிக்கலான்னு சொல்லி அவன் மியா அப்படின்னு சொல்ல, ஃபாப் புரிஞ்சு போயிடுது அது கிளா தான்னு. ஃபாப் சிரிச்சுக்கிட்டே, ஏதோ ஒரு பூனை போல அப்படின்னு சொல்ல, பூனையா, ஆனா எனக்கு பார்க்க அது பூனை மாதிரி தெரியலேன்னு வெர்னா சொல்றான். இல்ல உனக்கு தெரியாது, அது பூனைதான், பாக்குறதுக்கு நல்லா வெள்ளையா அழகா இருக்கும், ரொம்ப குறும்பு பண்ணும் அப்படின்னு ஃபாப் சொல்றான். அப்ப கிளாவுக்கு தோணுது, எனக்கே இவ்வளவு ஜெலஸா இருக்குது. சொல்ல போறேன்னா அவன் என்ன லைக் பண்ணல, நானும் அவனும் பெருசா லைக் பண்ணல, ஆனா அவன் இன்னொரு பொண்ணு கூட போறது எனக்கே இவ்வளவு ஜெலஸா இருக்குது அப்படின்னுட்டு, ஒருவேளை அன்னைக்கு அவன் டெம்பிள்ல வச்சு என்கிட்ட பேசினால அதெல்லாம் எனக்கு ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆகுது போல அப்படின்னு அவனுக்கு அவனே சமாதானம் சொல்லிக்கிறான். அப்புறம் இருந்தாலும் இங்க வெர்னாக்கு டவுட்டாவே இருக்குது. அவன் பின்னாடி திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போக ஃபாப் பின்னாடி திரும்பி பாக்குறான். அப்ப கரெக்டா கிளா எட்டி பார்க்க அவன் கிளாவோட ஃபேஸ பாத்துடுறான். இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஃபாப் சிரிச்சுக்கிட்டே போறான். அவங்க போயிடுறாங்க. அப்ப சுவா இருக்கல்ல, மாஸ்டர் இப்ப வசனம் எந்திரிக்கவா அப்படின்னு கேட்க, என்னடா அப்படின்னு அவன் திரும்பி பார்த்தா அவன் கீழே குனிஞ்சிட்டு இருந்தால, அவன் முகம் ஃபுல்லா ரெட்டா இருக்குது. பூச்சி கடிச்சிருச்சு போல அங்க புல்லுல இருந்த பூச்சி எல்லாம். அப்ப அந்த இடத்துக்கு காங் வரான். காங் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, என்ன பண்றீங்க நீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்க, அது வந்து நாங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க நீ பண்ண அப்படின்னு சுவாயை பிடிச்சு அப் டவுன் அப்படின்னு பண்ண வைக்கிறான். காங்குக்கு ஒன்னும் புரியல. அவன் தலையை சொரிஞ்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல ஃபாபுடைய அம்மா அப்பா கிட்ட நின்னு ஃபாபும் கிளாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க அம்மா அப்பா ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்கல்ல, ஃபாபுக்கும் வெர்னாக்கும் மேரேஜ் பண்ண போறதா. சோ அந்த மேரேஜ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்ககிட்ட இருந்து பெருசா ரியாக்ஷன் இல்ல. ஆனா என்ன பண்றது, அப்பாக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான் போல. அப்ப அவங்க கிளா கிட்ட கேக்குறாங்க, அம்மா கிளா, நீ என்ன, உனக்கு ஏதாச்சும் பிடிச்ச பொண்ணு இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்க, இவன் சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறான். சீக்கிரம் பதில் சொல்லுடா அப்படின்னு அவன் சொல்ல, அது வந்து எனக்கு இப்போதைக்கு எந்த பொண்ணு மேலயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு கிளா சொல்றான். அதுக்கு ஃபாபுடைய அப்பா கேக்குறாரு, அப்படின்னா நீ எப்பதான் ராயல் டியூட்டி பண்ண போற, அதாவது ராயல் சர்வீஸ் பண்ண போற அப்படின்னு கேட்க, ராயல் சர்வீஸ் அப்படின்னு கிளா ஆச்சரியமா கேட்க, என்ன இப்படி கேக்குற, ஏன் உனக்கு தெரியாதா, இல்ல ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் நீ படிக்கலாம்னு ஆசைப்படுறியா, சரி படிக்கிறதா இருந்தாலும் படி, எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீயும் இப்பதான் 20 வயசு ஆயிடுச்சுல, உனக்கு எப்படி சும்மா இருக்கிறது, பேசாம உனக்கு படிக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு கைடு அரேஞ்ச் பண்ணவா அப்படின்னு கேட்க, அப்ப ஃபாப் சொல்றான், எதுக்குப்பா நானே அவனுக்கு கைட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, உடனே கிளாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவனுக்கு படிக்கிறதே பிடிக்காது இல்ல, இவன் வேற சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஃபாபுடைய அப்பா ரொம்ப சந்தோஷமா, அதுவும் கரெக்ட் தான், நீயே அவனுக்கு கைட் பண்ணு, அவனுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடு அப்படின்னுட்டு பேரண்ட்ஸ் 2 பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுமே கிளாவ் அங்க இருந்து போறான். ஆனா ஃபாபு ஒரு மாதிரி பார்த்து லுக் விட்டுக்கிட்டே தான் போறான். அப்புறம் இந்த ரூம்ல தனியா இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டு இருக்கான், ராயல் சர்வீஸா, அதாவது கிளாவுடைய அப்பா பண்ணாரு அதே மாதிரி வேலை என்னையும் பண்ண சொல்றாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, எனக்கு கல்யாணத்தை பத்தி கேட்கும் போது எதுக்கு ஃபாப் எதுவுமே சொல்லல, அவங்க அப்பா கிட்ட அமைதியா இருக்கா, நீ என்னதான் நடக்குதுங்க, ஒருவேளை உண்மையாலுமே கிளாவை லைக் பண்ணலையோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் கிளா. நினைக்கிறதெல்லாம் அவன் பேப்பர்ல எழுதுவாள், அந்த பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை ப்ரோமான்ஸ் இல்லையோ அப்படின்னுட்டு, இல்ல அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவனுக்கே தெரியலையா, ஒருவேளை அவன் பைசெக்சுவலா இருப்பானோ, இல்ல ஒருவேளை அவன் கேன்ற விஷயமே அவனுக்கு தெரியலையா அப்படின்னு அவன் மனசுல இருக்க டவுட்ஸ் எல்லாம் அந்த பேப்பர்ல எழுதிட்டு இருக்கான். என்னடா இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு.
பின்னாடி இருந்து ஃபாபுடைய வாய்ஸ் கேக்குது. நான் உனக்காக புக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே அவன் எழுதி வச்சிருக்கத மறைக்கிறான். என்ன எழுதின காட்டு என்கிட்ட அப்படின்னு அவன் கேட்க அவன் கொடுக்காம அதை மறைக்கிறான். இப்ப கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு ஃபாப் அவனை பக்கத்துல பிடிச்சு இழுக்க ரெண்டு பேரும் க்ளோஸா வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரை பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு கிளாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவன் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தா சிரிப்பு தான் வருது. சிரிக்கிற மாதிரி இருக்குது, அவனை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு. அப்புறம் அவனுக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகுது போல. அவனை விட்டு தூரமா போயிடுறான். சரி இந்தா உனக்காக புக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஃபாப் அவன்கிட்ட புக் கொடுக்குறான். ஆனா அவனை பார்க்காம இவன் திரும்பி இந்த பக்கம் நின்னுகிட்டு இருக்க. என்ன ஆச்சு, நீ ஏன் என் பக்கத்துல இருந்து விலகி போற, பக்கத்துல வர மாட்டேன். ஆமா, தோட்டத்துல ஒரு பூனை வந்துச்சு, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கிண்டலா கேக்குறான். அந்த பூனை நீதான்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல ஆக்சுவலா நான் சும்மா வாக்கிங் போக தான் வந்தேன், ஏன் நான் வாக்கிங் போக கூடாதா அப்படின்னு கேக்குறான். போலாம் அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த புக்ஸ் இதெல்லாம் நீ படிக்கணும் அப்படின்னு ஃபாப் அவன் கையில புக் கொடுக்க அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல எழுதிருக்கிறது எதுவுமே அவனுக்கு புரியல. ஏன்னா அதெல்லாம் அந்த காலத்து லாங்குவேஜ் இல்ல. சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கடா ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள அதை எல்லாத்தையும் போட்டு மூடிடுறான். அந்த பாக்ஸ் மேல ஏறி உட்காந்துட்டு இதெல்லாம் அப்புறம் படிக்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம வேற ஏதாச்சும் கத்துக்கலாமே அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்ற மாதிரி ஃபாப் பார்க்க அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் ஏதோ ஒரு குளம் மாதிரி இருக்கு, அதுல உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் இருக்கான்ல கிளா வந்து போட்டு ஓட்டுறது கத்துக்கிட்டு இருக்கான் போல. அந்த துடுப்பு போடுவாங்கல்ல அதை கத்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஃபாப் கேக்குறான், வேண்டாம் உனக்கு இது கூட பண்ண தெரியாதா அப்படின்னு கேட்க எனக்கு எங்க பண்ண தெரியும், எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிரியாணிக்குன்ற மாதிரி அந்த துடுப்பு வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கா. இப்படியே பண்ணுவாங்க அப்படின்னு ஃபாப் பக்கத்துல வந்து பின்னாடி இருந்து அவனை ஹக் பண்ற மாதிரி இப்படிதான் துடுப்பு போடணும்னு அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். கொஞ்ச நேரம் இப்படி போடணும், கொஞ்ச நேரம் இப்படி போடணும் அப்படின்னு மாத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. கிளாக்கே சந்தோஷத்துல ஒரே சிரிப்பா வருது. அப்புறம் திடீர்னு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ விடு ஃபர்ஸ்ட் நானே பாத்துக்கிறேன், எனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு தள்ளி விடுறான். உனக்கு எங்க தெரியும், உனக்கு தான் சுத்தமா எதுவுமே தெரியலையே அப்படின்னு மறுபடியும் ஃபாப் அவன் கையை பிடிச்சு சொல்லி கொடுக்க ட்ரை பண்றான். நீ விடுன்னு சொல்றல அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சண்டையாக போட் ஆடுது. அந்த போட் ஆடுறதுல கீழே ஃபாப் தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் அமைதியா தான் உட்கார்ந்துருக்கான். பார்த்தா ஃபாபுடைய சத்தமே இல்ல. என்னாச்சு ஃபாப் அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறான். சத்தமே இல்லாதப்ப இவனுக்கு டவுட் வந்துருச்சு, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு இவனே தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். ஆனா தண்ணிக்குள்ளேயும் பார்த்தா ஃபாப காணோம். ரொம்பவே பயந்து போயிடுறான். ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சு, ஃபாப் அப்படின்னு தேடிட்டு வெளியில வர பின்னாடி படிக்கட்டுல கூலா ஃபாப் உட்கார்ந்துருக்கான். ஃபாப் நீ இங்கதான் இருக்கே அப்படின்னு ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிறான். அவனுக்கே ஆச்சரியமா இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு ஃபாப் கேட்க உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கிளாஸ் சொல்றான். ஒன்னும் ஆகல, எனக்கு நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல அப்படின்னா என்கிட்ட சும்மா விளையாண்டியா அப்படின்னு கிளாக் கோவமா கேக்குறான். ஏன் நான் உங்ககிட்ட விளையாண்டது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்க அவனுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு, அவனுக்கு எதுவும் ஆகலன்னு. ஒன்னும் உள்ள விடு, நீ நல்லா இருக்கல அதுவே போதும் அப்படின்னு அவனை ஹக் பண்ணிக்கிறான். இதுதான் சான்ஸ் அப்படி ஃபாபு அவனை ஹக் பண்ணிட்டு அவன் தலையை தடவி விட்டுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் என்ன ஆகுது, அவன் டவுட்ல பேப்பர்ல என்னமோ எழுதி வச்சிருந்தால பைசெக்ஷுவலா அது இதுன்னு அது எல்லாத்தையும் அடிச்சிடுறான். என்னமோ இருக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு அவனுக்கு டவுட் வருது. அடுத்த நாள் காலையில அவன் தோட்டத்துக்கு வரான். அங்க ஃபைட்டிங் பிராக்டிஸ் போயிட்டு இருக்குது. அதுல அங்க ஃபாபுக்கும் அந்த ஜாமுக்கும் ஃபைட்டிங் போயிட்டு இருக்குது. அதை பார்த்ததுமே அவனுக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. ஏன்னா அதை பாக்குறதுக்கு செம்ம மேன்லியா இருக்குல்ல. அந்த காலத்து ஆளுங்க எல்லாம் ஜிம்முக்கு போறதுக்கு முதல்ல இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க போல அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே பார்க்க அங்க கேவும் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். கே இவனை பார்த்ததுமே கிளா இங்க வா என் பக்கத்துல உட்காரு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட இவனை சிரிச்சுட்டே வந்து கே பக்கத்துல உட்காருவான். அவங்க ரெண்டு பேரும் செம்மையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சண்டையில ஃபாப் தான் வின் பண்றான். இந்த ஜாமுக்கு லைட்டா முட்டியில அடிபட்டுருது. உடனே அதை பார்த்துட்டு இவனால சும்மா இருக்க முடியல. கே பக்கத்துல ஓடி போய் ஐயோ ரத்தம் வருது அப்படின்னு என்னோட முட்டியை தொடச்சு விட அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. அவங்க இன்னும் அந்த அளவுக்கு ஆக்வர்டா பார்த்த மாதிரி தெரியல. ஆனா உடனே இதெல்லாம் ஜாமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாருமே பாக்குறாங்கன்னு சொல்லி என்ன பண்ற நீ அப்படின்னு என்ன தள்ளி விட்டுடுறான். இவனை வந்து ஓரமா உட்காந்துடுறான். கேவோட ஃபேஸ் உடனே டல் ஆயிடும். அவனை சமாதானப்படுத்துறதுக்கு கிளாஸ் சொல்றான். இவனும் கவலைப்படாத, உனக்கு அடிபற்ற போகுதுன்னு தான் அந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்ல அப்படி இல்ல, அவன் எப்பயுமே இப்படிதான் பண்றான், நான் அவன் பக்கத்துல க்ளோஸா போனா அவன் விலகி போறான் அப்படின்னு சொல்ல நீங்க ரெண்டு பேரும் எப்பயுமே இதே மாதிரிதான் அப்படின்னு சொல்றான். என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்க இல்ல எனக்கு அந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களும் நீங்க ரெண்டு பேர் மாதிரிதான், ஒருத்தவன் பக்கத்துல வர இன்னொருத்தன் விலகி போவான் அப்படின்னு சொல்றான். அப்ப பிரசன்ட் சீன் காட்டுறாங்க. அதுல இதே மாதிரி அவங்க மூணு பேர் ஒன்னா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாஸ்ட்ல எப்படி அவன் பக்கத்துல வர இவன் விலகி போறான், அதே மாதிரி பிரசன்ட் சீன்ல இவன் பக்கத்துல வர அவன் விலகி போவான். அதாவது பிரசன்ட் சீன்ல ஜாம் இருக்கான்ல அவன் தான் கே கிட்ட பக்கத்துல போய் வழிஞ்சு பேசுவான், அவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ணுவான். ஆனா கே அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். ஆனா அதே இங்க பாஸ்ட்ல அப்படியே எல்லாம் உல்டாவா இருக்குது.
அப்புறம் கிளாஸ் சொல்றான், உண்மை சொல்ல போனா அவன் உன்னை வெறுக்கிறான்ல அர்த்தம் கிடையாது. அவன் வந்து ஷையா ஃபீல் பண்றான் போல. எல்லாரும் முன்னாடி நீ அவன் கிட்ட போய் பேசுறது அவனுக்கு கொஞ்சம் ஷையா இருக்குது. அவனால உன்னோட லவ் அக்செப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றேன், நான் ஒரு பையன், எனக்கு எப்படி அவன் மேல லவ் இருக்கும் அப்படின்னு போய் சொல்ல, சும்மா போய் சொல்லாதடா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அப்புறம் கிளா வந்து கேட்ட ஃபாபை பத்தி கேக்குறான். அதாவது ஃபாபுக்கு யாராச்சும் ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இல்ல அவனுக்கு எந்த ஆளும் இல்ல அப்படின்னு அவன் சொல்ல, அப்படின்னா அவனுக்கு பசங்களை பிடிச்சிருக்க அப்படின்னு கேட்க, என்ன பண்ற, அமைதியா பேசி யாராச்சும் கேட்டுற போறாங்க அப்படின்னு சொல்றான். உண்மையை சொல்லு, அவனுக்கு யாராச்சும் ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு சொல்றான், இல்ல ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல போல அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற நீ, அவன் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லையா அப்படின்னு கிளா கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், அதாவது அவனுடைய வெப்பன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு கிளா கேக்குறான். அதான் அந்த அளவுக்கு எல்லாம் அவன் ஸ்ட்ராங் இல்லையாமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட கிளாவுக்கு ஒரே சிரிப்பா வருது. என்னடா சொல்ற நீ, வெளியில இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அப்படின்னா ஸ்ட்ராங் இல்லைன்னா என்ன அர்த்தம், அது ரொம்ப குட்டியா இருக்குமா ஸ்மாலா இருக்குமா அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சிரிக்கிறது உடனே ஃபாபோட காதுல விழுந்துடுது. அவன் பக்கத்துல வந்து, என்ன நடக்குதுங்க அப்படின்னுட்டு, சரி கிளா நீ வா, உன்னுடைய டேலண்ட காட்டு அப்படின்னு அவன் கிட்ட கத்திய காட்டுறான். கிளா அந்த கத்திய பார்த்ததுமே திடீர்னு அவனுக்கு ஏதோ பழைய ஞாபகம் வருது. அந்த பழைய ஞாபகத்துல கிளாவை யார கத்தி வச்சு குத்துறாங்க. நெஞ்சுல குத்துற மாதிரி இருக்கு. அந்த வலி இப்ப அவனுக்கு வர மாதிரி இருக்குது. உடனே அவன் நெஞ்சு பிடிச்சிட்டு ஐயோ அம்மான்னு கத்துறான். அவனை தூக்கிட்டு போய் கட்டில போட்டு என்ன ஆச்சுன்னு பாக்க சொல்றாங்க. ஜாம் தான் அங்க இருக்கிற டாக்டர் மாதிரி. அவன் செக் பண்ணி பாக்குறான். இவனுக்கு என்ன பிரச்சனை எனக்கு சரியா தெரியல, இவனுக்கு கொஞ்சம் நல்லா தனியா கூட்டிட்டு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே அவன் எந்திரிச்சு உட்காந்துடுறான். ஏன்னா இப்ப அவனுக்கு அந்த வலி போயிடுச்சு. ஏன்னா அது ஒரு சின்ன மெமரி தானே வந்துச்சு. இப்ப எனக்கு எதுவும் இல்ல, நான் ரூமுக்கு போய் லைட்டா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்படின்னுட்டு அவன் எந்திரிச்சு போக, அப்ப ஃபாபு அவன் கிட்ட கேக்குறான், என்ன ஆச்சு, எனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்றது, அவன் தான் செக் பண்ண விட மாட்டானே அப்படின்னு சொல்ல, அப்ப பக்கத்துல இருக்க சொல்றான், இருந்தாலும் எனக்கு ஏதோ பயமா இருக்குது, நீ இன்னொரு டைம் அவனை செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, எங்க இருந்து செக் பண்ணி பாக்குறதுக்கு, இவ்வளவு நேரம் நீங்க 2 பேரும் நல்லா ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அப்ப அவன் நல்லா தானே இருந்தான், அப்பெல்லாம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரலையா, நீ எதுக்கு இந்த மாதிரி இருக்க, உன் வேலையை மட்டும் பாரு, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா, உன்னோட வேலையை நீ ஒழுங்காவே பார்க்க மாட்டியா, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பார்க்க போற அப்படின்னு ஜாம் கேவ சொல்ல, உடனே கேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னோட வாழ்க்கையில நீ எதுக்கு தலையிடுற, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்ல, எனக்கு பொண்டாட்டி குழந்தைகள் யாரும் தேவையில்லை அப்படின்னுட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். அப்ப பக்கத்துல ஃபாப் வந்து, என்னடா நடக்குது உங்க 2 பேருக்குள்ள, உங்க 2 பேருக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸ் உங்களுக்கே புரிய மாட்டேங்குதா, இல்ல நீ வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைக்கிறியா அப்படின்னு ஃபாப் கேக்கு. நான் என்ன மறைக்கிறேன், நான் எதுவும் மறைக்கலையே அவன் சொல்றான். ஏண்டா எனக்கு நல்லா தெரியுதுடா, இருக்கிற இதே நிலைமையில நானும் இருந்திருக்கேன், ஆனா நான் ஆசைப்படுற ஒரு முக்கியமான விஷயத்த நான் கிட்டத்தட்ட இழக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டேன், ஆனா இப்ப எனக்கு அதெல்லாம் மறுபடியும் கிடைச்சிருக்குது, ஆனா நீ அதை இழந்துராது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்றான். அடுத்த சீன்ல இங்க கிளா ரூமுக்கு வந்துடுறான். அவனுடைய சர்வெண்ட் சுவாவை அவனுக்கு ஏதோ சூப் மாதிரி செஞ்சு கொடுக்குற மருந்து போல, அதை அவன் குடிச்சுக்கிட்டு இருக்க, பக்கத்துல அந்த கதவு கிட்ட நின்னு ஃபாப் இவனை பாத்துக்கிட்டு இருக்கான். பாக்குறத கிளா பாத்துடுறான். உடனே கிளாக்கு ஒரே சந்தோஷம். ஆனா கிளாக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, கிளாவை யாரோ நெஞ்சுல குத்தி தான் கொலை பண்ணிருக்காங்க, யார் அவனை குத்துனது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஃபாப் அங்கிருந்து வெளியில வர அவனுடைய அம்மாவும் கூட வேறனாவும் வராங்க. அவங்க ஏதோ பாட்புரி பண்ண போறாங்களாமா. பாட்புரினா இந்த காஞ்சி போன பிளவர்ஸ் இல்லைன்னா பிளவர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அது ஒரு டெக்கரேஷன் மாதிரி வைப்பாங்க. அதுல இருந்து வர ஸ்மெல் வந்து அந்த காலத்துல வந்து அது ரூம் ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதத்தான் இப்ப அவங்க அம்மாவும் வெர்னாவும் சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னுட்டு, உனக்கு எந்த பிளவர்ஸ் பிடிச்சிருக்கு சூஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா அதுல அவன் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாம, நீங்களே சூஸ் பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் உங்க இஷ்டம் அப்படின்னுட்டு, நான் இப்ப போய் குளிக்கணும், எனக்கு வேலை இருக்குன்னு ஃபாப் அங்க இருந்து போயிடுறான். அப்ப வெர்னா கேக்குறான், அவருக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லல்ல, அவர் என்கிட்ட சரியா கூட பேச மாட்டார் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படியே நீ தப்பா நினைக்கிறேன், அவனுக்கு வேலை முக்கியமா, அதனாலதான் போயிட்டான், வா நம்ம 2 பேரும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஆன்டி சொல்றாங்க. இங்க கிளா ரூம்ல தனியா படுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேர்க்குது போல. அப்ப வெளியில பேசுற சத்தம் கேக்குது. அங்க ஆன்டியும் வெர்னாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபாவுக்கு இதெல்லாம் தெரியலையே, என்ன பண்றது அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி வெர்னா சொல்றான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உனக்கு எல்லாம் கத்து கொடுக்குறேன், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கிளாவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. அவன் எந்திரிச்சு வெளியில போறான். அவங்க பக்கத்துல போய், எனக்கு இந்த பாட்புரி செய்யறதுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்க, அதை கேட்ட ஆன்டிக்கு வெர்னாக்கு ஒரே சிரிப்பா இருக்குது, ஆச்சரியமாவும் இருக்குது. என்ன சொல்ற நீ, உனக்கு இது கத்து கொடுக்கலாமா அப்படின்னுட்டு அவனையும் பக்கத்துல உட்கார வச்சு கத்து கொடுக்குறாங்க. அவனு கையில பிளவர்ஸ் எல்லாம் வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஆன்டி சொல்றாங்க, என்னால நம்பவே முடியல கிளா, நீ போய் இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்வேன்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்ல, அப்ப ஃபாப் அங்க வரான். ரெடியாகி வந்திருக்கான் போல. அங்க அவன் கிளாவை பார்த்ததுமே ஒரே சந்தோஷம்.
பக்கத்துல வந்து உட்காந்து நீ என்ன வேலை பண்ற அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அம்மா உனக்கு வயிறு வலி என்ன சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்க இப்ப பரவாயில்லன்னு சொல்றான். வெர்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஃபாபையே பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஃபாபு வெர்னா இருக்கிற பக்கத்தை கூட திரும்பி பார்க்க மாட்டான். அவன் பாட்டுக்கு கிளாக் கிட்ட பேசிட்டு சரிம்மா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு போயிட்டு வரமா அப்படின்னுட்டு அவங்க அம்மா கிட்டையும் கிளாக் கிட்டையும் சொல்லிட்டு கடைசியிலதான் வெர்னா கிட்ட சொல்றான். வெர்னாக்கு என்னமோ லைட்டா புரியுது போல. அப்ப அவன் போனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் வெர்னா நீயே எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு கிளாவ் சொல்ல அவ சொல்லி கொடுக்குறான். ஆனா இவனோட கவனம் இவகிட்ட இல்ல. வெளியில ஃபாப் கிளம்புறான்ல அவனையே தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனோட போட்டு போகுதா அப்படின்னு பாக்குறான். அவனோட போட்டு போனதுமே இவன் என்னமோ பிளான் பண்றான். அப்பாடம் ஒரு வழியா அவன் இங்க இருந்து போயிட்டா அப்படின்னுட்டு திடீர்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஆக்சுவலா ஃபாபுக்கு பிடிச்ச ஃபிளவரே இங்க இல்ல அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ற நீ ஃபாபுக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தெரியாது அவனுக்கு பிடிச்ச ஃபிளவர் இங்க இல்ல. நான் வேணா போய் அவனுக்கு பிடிச்ச ஃபிளவரா பார்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னுட்டு அவங்க வந்து எந்திரிச்சு எஸ்கேப் ஆகி போயிடுறான். இவனோட பிளான் என்னன்னா யாருமே இல்லாம இவன் வந்து தனியா வெளியில ஊர் சுத்தணும். அது மட்டும் இல்ல கிளாவை யாரோ கொலை பண்ணாங்கல்ல அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்பெல்லாம் டிராவல் பண்ணணும்னா போட்ல தான் போகணும். சோ போட் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அந்த போட்ல அந்த காங் இருக்கான்ல அவன் படுத்துக்கிட்டு இருக்கு. அவன் கிளாவை பார்த்ததுமே என்ன மாஸ்டர் எங்க போறீங்க அந்த இடத்துக்கா அப்படின்னு கிண்டலா கேக்குறான். அந்த இடமா எந்த இடம் அப்படின்னு கேட்க அதான் பொண்ணுங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்களே ஹவுஸ் ஆஃப் பிளஷர் அப்படின்னு சொல்ல இவன் மைண்டுக்குள்ள ஓடுது. என்னது ஹவுஸ் ஆஃப் பிளஷரா அப்படின்னா பிராத்தலா அது மார்க்கெட்ல தான் இருக்குதா. இந்த கிளா அடிக்கடி அங்க போவான் போல அதான் இவன் கரெக்டா சொல்றான் அப்படின்னுட்டு சரி அங்க போய் பார்க்கலாம். அங்க போய் பார்த்தா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்ல ஏன்னா கிளா அங்கதானே நிறைய டைம் போயிருக்கான்னு சொல்றாங்க அப்படின்னுட்டு சரி அங்கேயே போலாம் அப்படின்னுட்டு அவன் பக்கத்துல வரான். ஆனா காங்க தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு நீ இங்கே இரு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் போட்டை எடுக்கிறான். அந்த காங்க ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்த நீச்சல் தெரியாதா பரவாயில்ல என் போட்டுக்கு பின்னாடி நீந்திக்கிட்டு வா அப்படின்னுட்டு அவன் மட்டும் தனியா போட்டு எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஆக்சுவலா கிளாக்கு போட்டு ஓட்ட தெரியாதுதான். ஆனா அன்னைக்கு ஃபாப் கத்து கொடுத்தால அதை வச்சுட்டு ஏதோ ஓட்டிட்டு வந்துட்டான் போல. இருக்கிறது வேற ஏதோ புது மார்க்கெட்டு. அன்னைக்கு வந்த மார்க்கெட் இல்ல போல. இந்த இடத்துல நிறைய ஊர்க்காரங்க எங்கெங்க இருந்தா வந்தவங்க எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல சில பேரை பார்த்தா இந்தியன் மாதிரி இருக்குது. இது எந்த இடம் அப்படின்னு கேட்க ஒருத்தவன் அந்த மார்க்கெட் பேரை சொல்லிட்டு உன்னை பார்த்தா கிராமத்துல இருந்து வந்திருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல இவனுக்கு செம கடுப்பாகுது. போடாடே அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பிராத்தலுக்கு போனா அங்க ஏதாச்சும் க்ளூ கிடைக்குன்னு நினைச்சு அவன் போயிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க வீட்டுல எல்லாருமே வேலை செய்யறாங்க. எங்க கிளாவை காணோம் அப்படின்னு தேடுறாங்க. பச்சை ஸ்வீட் எல்லாம் அப்படியே இருக்கு எங்க போனா அப்படின்னு தேட அவன் இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பான் எங்க போன அப்படின்னு எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லாரும் சுவாயை தான் பிடிச்சி அடிக்கிறாங்க. நீ தான் ஏதாச்சும் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்ல அப்ப காங் அந்த இடத்துக்கு வர அவன் உடம்பு ஃபுல்லா நினைஞ்சிருக்குது. யார கிளாவை தானே தேடுறீங்க எனக்கு தெரியாம எங்க இருக்கான்னு சொல்றான். எங்க அப்படின்னு கேட்க அதான் அந்த ஹவுஸ் ஆஃப் பிளஷருக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல ஐயோ அப்படின்னு எல்லாருமே பயப்படுறாங்க. அதே நேரம் இங்க இவன் ஜாலியா மார்க்கெட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப கிளாவை பார்த்ததுமே யாரோ ஒரு வயசானவரும் இங்க வாயேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. யார்கிட்ட பேசுறீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்ல ஆமாப்பா உன்கிட்டதான் இங்க வா அப்படின்னு அவனை கைய பிடிச்சு மேல கூட்டிட்டு போறாங்க. ஏதோ குட்டி குடிசை மாதிரிதான் இருக்குது. என்ன இடம் அப்படின்னு அவன் சுத்தி முத்தி பாக்குறான். அந்த இடத்த பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அது ஒரு ஆல்கஹால் ஷாப் போல. இந்த வர அப்படின்னுட்டு உள்ள போய் ஏதோ ஒரு குட்டியா ஒரு பாட் மாதிரி இருக்கு. அதை கொண்டு வந்து அதை குடிச்சு பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது ஆல்கஹால் தான். அதை பார்த்ததுமே ஐயோ இதெல்லாம் எனக்கு குடிச்சு பழக்கம் இல்லை எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்றான். எனது ஒத்துக்காதா போன டைம் இதை குடிச்சிட்டு நீங்க கலாட்டா பண்ணி அதெல்லாம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு கிண்டலா கேட்கிறாரு. எனது நான் கலாட்டா பண்ணணும் அப்படின்னு கிளாக் ஆச்சரியமா இருக்குது. இருந்தாலும் எனக்கு இப்ப இதெல்லாம் பிடிக்கிறது இல்ல எனக்கு சோஜு தான் வேணும் அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறான். சோஜுவா என்னடா ஏதோ புதுசா சொல்றானே அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு அப்படின்னா கிளாக்கு பைத்தியம் பிடிச்சுக்குச்சுன்னு எல்லாருமே சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு அவருக்கு தோணுது. அதே நேரம் இங்க ஃபாப் அவனுடைய ஜாப்க்கு வந்தால அவனோட ஒர்க்குக்கு வந்தால அவன் ஒரு மார்க்கெட்ல தான் இருக்கான். அந்த மார்க்கெட்ல இங்கிலீஷ்காரன் ஒருத்தன் ஒரு லேடி கிட்ட இது என்னது அப்படின்னு கேட்டுக்கிட்ட இருக்கான். அப்ப அன்னைக்கு கிளா இவனுக்கு லைட்டா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தான்ல எல்லோ மேங்கோ அப்படின்னு அதை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இது என்னது அப்படின்னு கேட்க ஓ இதுவா எல்லோ மேங்கோ அப்படின்னு சொல்றான். மேங்கோ தான் எனக்கு இது வேணும் எவ்வளவு வேணும் அப்படின்னு அவன் கேட்க அவன் 5ன்னு காட்டுறான். சரி எனக்கு 5 மேங்கோ வேணும் அப்படின்னு சொல்ல அந்த இங்கிலீஷ்காரன் இவங்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறான். ஆனா ஃபாபுக்கு தெரிஞ்சது 2 வார்த்தை தான். அது எல்லோ மேங்கோ அதை 2 வச்சு ஃபுல்லா பேசி முடிச்சிடுறான். அந்த இங்கிலீஷ்காரர் ரொம்ப ஹாப்பியா அங்க இருந்து போயிடுறான். அப்ப அந்த வேலை அங்க விக்கிற ஆன்டி இவனை பார்த்து பரவாயில்லையே நீ நல்லா டேலண்டடான பையனா இருக்கியே நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீ அப்படின்னு கேக்குறாங்க.
உனக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. அப்ப அந்த ஆன்டி சொல்றாங்க, என்ன இன்னைக்கு நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க போலியே அப்படின்னு கேட்க, ஆமா எனக்காக வீட்டுல ஒருத்தவங்க பாட்புரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதாவது கிளா அவனுக்காக பாட்புரி பண்ணிக்கிட்டு இருந்தால அதை நினைச்சு பையன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. அதே நேரம் கிளா இங்க அந்த மார்க்கெட் குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டான். அங்க ஒரு பொண்ணு பையனும் போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட போய் ஆக்சுவலா இங்க ஹவுஸ் ஆஃப் பிளஷர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க வரான். அதுக்குள்ள அந்த பொண்ணு இவன் கையை பிடிச்சு விட்டு, கிளா நீ வந்துட்டியா, எவ்வளவு நாளா சொன்ன பார்த்து அப்படின்னுட்டு அவன் கூட வந்த பையனை விட்டுட்டு கிளாவோட கையை பிடிச்சுக்கிறான். வா உள்ள போலாம் அப்படின்னு அவளை உள்ள கூட்டிட்டு போக, அதுதான் ஹவுஸ் ஆஃப் பிளஷர் போல. கலர் கலரா துணி கட்டி இருக்குது, நிறைய பொண்ணு உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப உள்ள போகும்போது, அம்மா அம்மா இங்க பாரு கிளா வந்துட்டேன் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறா. அப்ப பார்த்ததுமே அவனை சுத்தி நிறைய பொண்ணுங்க வந்து நின்னுடுறாங்க. அவனுக்கே ஆச்சரியமா இருக்குது. ஐயோ என்னடா நடக்குதுங்க, நம்ம தெரியாம வந்துட்டோமா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை உள்ள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அவன் எப்பயுமே போற ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அவனை உட்கார வைக்கிறாங்க. அவனுக்கு ஒரே ஒரு மாதிரி வெக்கமா இருக்குது. அந்த ரூம்குள்ள போகும்போது, ஐயோ தெரியாம இங்க வந்துட்டேன்னு யாராச்சும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு மனசுக்குள்ள கத்திக்கிட்டே போறான். அதே நேரம் ஃபாப் இங்க அவனோட வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரான். எல்லாருமே கும்பலா உட்காந்துருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு அவன் கேட்க, என்ன மன்னிச்சிடுங்க, எங்களை மன்னிச்சிடுங்க, இதெல்லாம் ஏன் தப்புதான் அப்படின்னு சொல்ல, உடனே ஃபாபுக்கு புரிஞ்சு போயிடுது கிளா எங்கேயோ ஓடி போயிட்டான்னு. அடுத்த சீன்ல கிளா இங்க தனி ரூம்ல உட்காந்துருக்கான். அப்ப அவன்கிட்ட ஒரு பொண்ணு வந்து ஏதோ பாட்புரி ஏதோ கேண்டில்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் கேக்குறான், ஆக்சுவலா எப்பயும் நான் இங்க வருவேன்ல அப்படின்னுட்டு அந்த பொண்ணு பேரை தப்பா சொல்றான். என் பேர் அது கிடையாது அப்படின்னு அவன் மாத்தி சொல்லிட்டு அவன் லைட்டா இவன் பக்கத்துல வர, அப்ப கதவு கிட்ட இன்னொரு பொண்ணு வந்து நிக்கிறான். அந்த பொண்ணை பார்த்ததுமே இவன் எந்திரிச்சு வெளியில போயிடுறான். அந்த பொண்ணு உள்ள வரா. அந்த பொண்ணு பேரு பிம் போல. இந்த பிம் பாக்குறதுக்கு அழகா இருக்கான். அவன் வந்து இவன் பக்கத்துல உட்காடுறான். இத்தனை நாளா எங்க போனும், நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காடுறான். ரெண்டு பேரும் எதுவும் பேசாம மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவ தயங்கிக்கிட்டு, எவ்வளவு நேரம் இதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல, அப்ப கிளா மெதுவா, ஆக்சுவலா எனக்கு என்னோட மெமரிஸ் எல்லாம் லாஸ்ட் ஆயிடுச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறான். எல்லாமே மறந்துருச்சு அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு எல்லாமே மறந்துருச்சுன்னு சொல்றான். அப்படின்னா இங்க என்ன நடக்கும், உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்க, இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். பெருசா ஒண்ணும் கிடையாது, நீ எப்பயுமே இதே மாதிரிதான் வருவேன், என் கூட எதுவுமே பண்ண மாட்டேன், ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருப்ப அவ்வளவுதான் அப்படின்னு அவ சொல்றான். என்னது ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருப்பானா, வேற எதுவும் நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்க, ஆமா நீ எப்பயுமே என்கிட்ட பேசதான் வருவ அப்படின்னு சொல்றா அவ. அம்மா நான் எதுக்கு உங்ககிட்ட பேச வருவேன், நம்ம ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணோம் அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படின்னு அவ சொல்ல வர, அப்ப வெளியில ஏதோ ஒரு சத்தம். போய் பார்த்தா அன்னைக்கு ஒருத்தர் மார்க்கெட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் அவனேதான் இங்க மறுபடியும் இந்த பிரச்சனை பண்றான். என்னன்னா இந்த பிம் இருக்கால அந்த பொண்ணுக்காக தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். கிளா நீ மறுபடியும் இங்க வந்துட்டியா அப்படின்னுட்டு அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது. கிளாவும் அந்த ஆளை பார்த்து திட்டுறான், எதுக்கு பிம்ம நீ உன் கூட கூப்பிடுற, அது அவளோட இஷ்டம், அவ யார் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவங்க கூட இருப்பா அப்படின்னு சொல்ல, அந்த ஆளு சும்மா இருக்கிற மாதிரி இல்ல, அவன் பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சோல்ஜர் வரான். இவன் அன்னைக்கு பிரச்சனை பண்ணும்போது சால்வ் பண்ண வந்தால ஃபாப் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு அவன் இங்கேயே வந்துடுறான். இருக்கிற லேடிஸ் எல்லாம் நீங்க எல்லாம் உள்ள போங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு அவங்க கிட்ட பேசி, உனக்கு இதே வேலையா போச்சு, பிரச்சனை பண்ணாம சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு அந்த ஆளை மிரட்டி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். அதே மாதிரி கிளாவை அங்க இருந்து கிளம்ப சொல்ல, அந்த ஆள் என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் கிளாவை போக சொல்ல அப்பதான் நான் போவேன் அப்படின்னு சொல்ல, கிளா பிரச்சனை பண்ணாம சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவனும் போயிட்டான் போல. இப்ப நைட் ஆயிடுது, வேற வழி இல்ல, ரிட்டர்ன் வீட்டுக்கு போய் ஆகணும். கிளா இருந்தாலும் அவன் மனசுல ஒரே ஹாப்பி, நம்ம ஜாலியா ஊர் சுத்தணுமே அப்படின்னுட்டு, என்ன பண்றது வீட்டுக்கு போய் தானே ஆகணும், வேற வழி இல்லையே அப்படின்னு அவன் கவலைப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு போறான். அப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. எல்லாரும் போய் மழைக்கு பயந்து எங்கெங்கயோ போய் ஒளியுறாங்க. அவன் அங்கேயே ஒரு டேபிள் உட்காந்துட்டான். அங்க ஒரு ஆண்டி இருக்காங்க. அந்த ஆண்டி ஒரு பாய் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பாய் கொண்டு வந்து அவனையே மேல போத்தி விடும். அவனை மழைக்காக அந்த பாயில போத்திட்டு உட்கார்ந்து இருக்கான். அதே நேரம் வீட்டுல ஃபாப் செம்ம டென்ஷனா இருக்கான். ஏன்னா நைட் ஆயிடுச்சு, மழை வேற பெய்யுது, எங்க போன அந்த கிளா இன்னும் வரலையே அப்படின்னு செம்ம டென்ஷனா உட்கார்ந்து இருக்கான். இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு கோவமா ஃபாப் அங்க இருந்து எந்திரிக்க அங்க ஃபாபுடைய அம்மா வந்துடுறாங்க. வீடு அவனே போட் எடுத்துட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா அவனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் போட்டு ஓட்ட தெரியாது, மழை வேற எப்படி அவன் வருவான் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி இவன் அதான் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். எனக்கு மழையில சரியா போட்டும் ஓட்ட தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த வழியா ஒரு அங்கிள் போட் ஓட்டிட்டு வராரு. அவருடைய போட்ல மேல ஒரு கூரை மாதிரி இருக்குது. அங்கிள் என்னை கொண்டு போய் நான் சொல்ற இடத்துக்கு விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்க அந்த அங்கிள் சரின்னு சொல்றாரு. அதே நேரம் இங்க ஃபாப் வெளியில வந்து நின்னுட்டு கிளாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனே பாக்குறதுக்கு பாவமா இருக்குது. எங்க போனாயிவன் அப்படின்னு ரொம்ப கவலையா அவனுக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. இதோட எங்க எபிசோட் 5 முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்க எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சீரீஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.